இந்த குரு சந்திர சேர்க்கையை நம்ம கோலமாவே ஹைலைட் பண்ணி காமிக்கணும். இதை நீங்க எங்க பார்த்திருப்பீங்கன்னா திருப்பதியில பார்த்திருப்பீங்க. அந்த இடம் வந்து செல்வத்திற்கு குறைவில்லாத இடம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப மாக்கோலத்தை எப்படி போடணும்னா இழை கோலம்னு அதை சொல்லுவாங்க. இப்ப அரிசி மாவை அரைச்சி தான் நம்ம அதை பண்ணி வச்சிருப்போம். அதே போல அந்த அரிசி மாவை 3 கிண்ணத்துல அரைச்சி நம்ம பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பிளைன் ஒயிட்டா இருக்கணும். ரெண்டாவதுல என்ன பண்ணணும்னா மஞ்சள் தூள் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுல பச்சை கற்பூரம், ஏலக்காய், அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் பொடி, ஜவ்வாதி எல்லாம் போட்டு அந்த மஞ்சள் தூளோட சேர்த்து 2வது கிண்ணத்துல மிக்ஸ் பண்ணிக்கணும். 3வது கிண்ணத்துல காவி கோலப்பொடி இருக்கு பாத்தீங்களா, அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வெள்ளை நிற இழை கோலப்பொடி ரெடியா இருக்கு, மஞ்சள் நிறத்திலையும் தயாரா இருக்கு, காவி நிறத்திலையும் தயாரா இருக்கு. இதுல வெள்ளை நிற இழையில கோலத்தை போட்டு ஹைலைட் பண்றது எல்லாத்தையுமே எல்லோ காவியால பண்ணிடுங்க. இந்த கான்செப்டை வந்து திருப்பதியில நீங்க பார்க்கலாம். மெரூன், ஒயிட், அதுக்கப்புறம் எல்லோ, இந்த